வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா, அதாவது போலியான ஆவணத்தை கொண்டோ அல்லது ஒரு ஆள் மாறாட்டத்தின் மூலமாக போலியான பத்திரங்கள் பதிவுத்துறை மூலியமாக பதியப்பட்டது என்பது பிறகு பாதிக்கப்பட்ட நபருக்கு தெரிய வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த போலியான ஆவணத்தை எப்படிலாம் ரத்து செய்ய முடியும், அந்த பாதிக்கப்பட்ட நபர் சம்மந்தப்பட்ட மாவட்ட பதிவாளருக்கு ஒரு புகார் மனு கொடுக்குறாரு அப்படின்னா அந்த புகார் மனை அடிப்படையாக கொண்டு சம்மந்தப்பட்ட மாவட்ட பதிவாளர் எப்படிலாம் விசாரணை செய்து அவருக்கு உரிய பரிகாரத்தை வழங்க வேண்டும் என்று நமது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழிகாட்டு நெறிமுறையை சம்மந்தப்பட்ட மாவட்ட பதிவாளருக்கு வழங்கியிருக்காங்க. அதனுடைய தீர்ப்பை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது இந்திய பதிவு சட்டம் 1908 பிரிவு 83 இந்த சட்ட பிரிவை பயன்படுத்தி எப்படி போலியாக பதிவு செய்த ஒரு பத்திரத்தை ரத்து செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கடந்த 1995ஆம் ஆண்டு இந்த ஏ என்பவர் ஒரு அசையா சொத்தை வாங்குறாரு. அந்த அசையா சொத்தானது இந்த ஏ என்பவருக்கு பூர்வீக வழியில் பாத்தியப்பட்ட சொத்தாக இருக்கலாம், அல்லது இவருடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருக்கலாம். அந்த சொத்தை சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணுறாரு. அப்படி அவர் வாங்கக்கூடிய அந்த சொத்துடைய அளவு 1 ஏக்கர் என்று எக்ஸாம்பிளுக்கு வைத்துக்கொள்வோம். அப்படி வாங்கக்கூடிய அந்த சொத்தை சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி இந்த ஏ என்பவர் பேரில் தான் பதிவுத்துறை சார்ந்த ஆவணம், வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம் எல்லாமே ஏ என்பவர் பேரில் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஆனால் இந்த சொத்தில் எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை. ஆனால் இந்த ஏ என்பவருக்கு தெரியாமல் கடந்த 2022ஆம் ஆண்டு இந்த பி என்பவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, போலியான ஆவணத்தை கொண்டோ அல்லது ஆள் மாறாட்டம் மூலமாக இல்லீகலாக, அதாவது சட்டத்தை தவறாக பயன்படுத்தி இவர் பேரில் ஃபோர்ஜரியாக டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி இவர் பேரில் அந்த பத்திரத்தை பதிவு பண்ணுறாரு. பிறகு இந்த ஏ என்பவருக்கு தெரிய வருது இவருடைய சொத்து பி என்பவர் பேரில் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது இந்த ஏ என்பவருக்கு பிறகு தெரிய வருகிறது. தெரிய வந்த பிறகு பல முயற்சிகளை எடுக்கிறார். இந்த பி என்பவர்கிட்ட அந்த சொத்தை மீட்பதற்காக பல முயற்சிகளை எடுக்கிறாரு. எல்லா முயற்சிகளுமே தோல்வியில் முடிவடைகிறது. இந்த ஏ என்பவருக்கு தோல்வியில் முடிவடையக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஏ என்பவர் சட்டப்படி எப்படிலாம் கையாண்டால் இந்த பி என்பவரிடம் இருக்கக்கூடிய சொத்தை மீட்டெடுக்க முடியும், அதாவது பி என்பவர் பேரில் ஃபோர்ஜரியாக பதிவு பண்ணியிருக்கக்கூடிய அந்த பத்திரத்தை எப்படி ரத்து செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோடைய முக்கியமான நோக்கம். என்னென்ன சட்ட விதிகளை இவர் கையாண்டார் அப்படின்னா, இந்த சொத்தை சட்டப்படி இவரால் மீட்க முடியும் அப்படின்னா, ஒன்று சம்மந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்தை நாடி அங்கே வழக்கு பதிவு செய்து பிறகு அதற்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ள முடியும். இரண்டாவது வழி என்ன அப்படின்னா, இந்திய பதிவு சட்டம் 1908 பிரிவு 83 இந்த விதியை பயன்படுத்தி நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த மாவட்டத்தில் அந்த சொத்து பதிவாக இருக்கிறதோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட பதிவாளருக்கு ஒரு புகார் மனு நீங்கள் கொடுக்க வேண்டும். அந்த புகார் மனுவில் இந்த சொத்து எப்படி இவருக்கு கைமாறியிருக்கு அப்படிங்கிறத எல்லா விவரத்தையும் நீங்கள் தெளிவாக எழுதி ஒரு புகார் மனுவாக இந்த மாவட்ட பதிவாளருக்கு கொடுக்கலாம், அல்லது துணை ஆணையருக்கு நீங்கள் அந்த மனுவை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மனுவின் அடிப்படையில் இந்த மாவட்ட பதிவாளரோ அல்லது துணை ஆணையரோ இந்த ஏ என்பவரையும் பி என்பவரையும் விசாரணைக்கு வர வச்சு யார்கிட்ட உண்மையான ஆவணம் இருக்குது, யார்கிட்ட போலியான ஆவணம் இருக்குது அப்படிங்கிறத விசாரணை மேற்கொண்டு யார் போர்ஜரியாக, அதாவது இல்லீகலாக சட்டத்தை யார் பயன்படுத்தி அந்த பத்திரம் பதிவு பண்ணியிருக்காங்களோ அவர்கள் மீது குற்ற நடவடிக்கை எடுப்பதற்கு சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் இந்த மாவட்ட பதிவாளரோ அல்லது துணை ஆணையரோ கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை அடிப்படையாக வைத்து காவல் நிலையத்தில் புகார் பதியப்படும். அதாவது அந்த குற்றப்பதிவு எஃப்ஐஆராக பதிவு பண்ணப்பட்டு பிறகு அந்த எஃப்ஐஆர் சம்மந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்தின் மூலமாக இந்த குற்றவாளியை தண்டித்து அந்த பத்திரத்தை கேன்சல் பண்ணுவதற்கு இந்த மாவட்ட பதிவாளர், அந்த காவல் நிலையம் இவர்கள் எல்லாருமே இந்த ஏ என்பவருக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஏ என்பவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் அந்த கேஸை மாவட்ட பதிவாளர் நேரடியாக இந்த சம்பந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணி அதன் மூலமாக இந்த ஏ என்பவருக்கு
உரிய பரிகாரத்தை வந்து தேடிக்கொள்ள முடியும். அதாவது இந்த மாதிரி மாவட்ட பதிவாளருக்கு கொடுக்குறோம். அடுத்து அந்த மாவட்ட பதிவாளர் வந்து இந்த ஏ என்பவரையும் பி என்பவரையும் கூட்டு விசாரணை பண்ணுறாரு. எதன் அடிப்படையில் இந்த பத்திரம் வந்து போலியாக பதிவாயிருக்கு அப்படிங்கிறத வந்து விசாரணை பண்ணி யார்கிட்ட போலியான ஆவணம் இருக்கோ அவர் மீது காவல் நிலையத்தில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தால் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டு பிறகு அவர்களை வந்து நேரடியாக உரிமையல் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு பதிவு பண்ணி பிறகு அந்த சொத்துடைய விசாரணை நடைபெறும். பிறகு அந்த சொத்து எப்படி போர்ச்சரியாக பத்திரம் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பார்த்து இந்த சம்மந்தப்பட்ட நீதிமன்றம் வந்து இவர்களுக்கு உரிய பரிகாரத்தை வந்து வழங்குவாங்க. அதாவது போர்ஜரியாக டாக்குமெண்ட் பதிவாயிருக்கு அப்படின்னா அந்த பத்திரத்தை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு அதிகாரம் வந்து சம்மந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்துக்கு வந்து இருக்குது. இப்படித்தான் ஒரு சொத்து வந்து ஒரு தவறுதலாக ஆள் மாறாட்டத்தின் மூலமாகவோ அல்லது போலியான ஆவணத்தை கொண்டு பதிவாயிருக்கு அப்படின்னா மேக்சிமம் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவரும் அந்த சொத்தை போர்ஜரியாக பண்ணியிருக்கக்கூடிய நபரும் 2 பேரும் சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தை நாடும்போது தான் அதற்கான பரிகாரத்தை வந்து கண்டிப்பாக தேடிக்கொள்ள முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் 2 பேரும் சமரசமாக போகிறீங்க அப்படின்னா இந்த சொத்தை வந்து உங்களால் வந்து மீட்டெடுக்க முடியும். இல்லை உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த சொத்தை மீட்பெடுப்பதற்கு நீங்கள் பல முயற்சிகளை வந்து பண்ணலாம். ஒருவேளை எல்லா முயற்சிகளும் தோல்வியில் முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தை நாடணும். இல்லை அப்படின்னா மாவட்ட பதிவாளருக்கு நான் சொன்னது மாதிரி புகார் மனு கொடுத்து அந்த புகார் மனுவை அடிப்படையாக கொண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு பிறகு நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட்டு அப்படித்தான் அந்த சொத்தை வந்து நம்மளால் வந்து ரத்து செய்ய முடியுமே தவிர நீங்கள் வந்து மற்ற வழிகளில் இந்த சொத்தை வந்து எக்காரணத்தை கொண்டும் உங்களால் வந்து ரத்து செய்ய முடியாது. இது வந்து ஒரு வழி. ஒருவேளை இந்த பாதிக்கப்பட்டவர் இந்திய பதிவு சட்டம் 1908 பிரிவு 83 பயன்படுத்தி புகார் மனு கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அந்த புகார் மனுவை வந்து சம்மந்தப்பட்ட மாவட்ட பதிவாளரோ அல்லது துணை ஆணையரோ வாங்க மறுத்தாலோ அல்லது விசாரணை நடத்த மறுத்தாலோ அல்லது காலதாமதத்தை ஏற்படுத்தினாலோ இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு கடந்த 22/7/2025 மதுரை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு வழிகாட்டு நெறிமுறையை வந்து வழங்கியிருக்காங்க. இதோடைய பிடிஎஃப் லிங்கை வந்து என்னுடைய வீடியோவில் வந்து அனுப்பியிருக்கேன். அதை வந்து தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. அதாவது இந்த மாவட்ட பதிவாளர் துணை ஆணையர் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய புகார் மனுவை வந்து வாங்க மறுக்கிறாங்க அல்லது அந்த புகார் மனுவில் இருக்கக்கூடிய அந்த தவறுகளை வந்து சுட்டிக்காட்டி விசாரணை பண்ண மறுக்கிறாங்க அல்லது எதிர்பார்ட்டிக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறாங்க அல்லது ஒருதலைபட்சமாக நடக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மதுரை உயர்நீதிமன்றம் வந்து இவர்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டு நெறிமுறையை வந்து வழங்கியிருக்காங்க. இந்த மதுரை உயர்நீதிமன்றம் வழங்கக்கூடிய அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு புகார் மனு கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த புகார் மனுவை வந்து பரிசீலனை செய்து அதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து குற்ற வழக்கு பதிவு செய்து அதை வந்து காவல் நிலையத்தில் வந்து எஃப்ஐஆராக பதிவு பண்ணி பிறகு சம்பந்தப்பட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டியது இவர்களுடைய பொறுப்பு. அதாவது மாவட்ட பதிவாளர் மற்றும் துணை ஆணையருடைய பொறுப்பு என்று கடந்த 22/7/2025 மதுரை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்புடைய நகல் என்னுடைய வீடியோடைய லிங்கில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இந்த புகார் மனுவோட இந்த நகலையும் நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட மாவட்ட பதிவாளர் வந்து உங்களுடைய மனு மீது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு சொத்தை வந்து பிறர் அபகரிச்சிருக்காரு அல்லது போர்ஜரியாக டாக்குமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முடிந்தவரை இவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி அந்த சொத்தை வந்து மீட்டெடுப்பதற்கு ட்ரை பண்ணுங்கள். யார் அந்த சொத்தை வந்து அபகரிச்சிருக்காரோ அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் அந்த சொத்தை வந்து மீட்டெடுப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை எந்த வகையிலையும் அந்த சொத்தை போர்ஜரியாக பதிவு செய்தவர் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அல்லது சொத்தை திருப்பி தர மறுக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2 வழிகளில் இதை வந்து கையாளலாம். ஒன்று வந்து நேரடியாக நீங்கள் உரிமையல் நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு தொடர்ந்து அதன் மூலமாக உங்களுக்கான பரிகாரத்தை வந்து தேடிக்கொள்ள முடியும். இல்லை அப்படின்னா எந்த மாவட்டத்தில் அந்த சொத்து பதிவாயிருக்கோ அந்த மாவட்டத்துடைய மாவட்ட பதிவாளர் மற்றும் துணை ஆணையர் இவர்களுக்கு வந்து புகார் மனு கொடுத்து அந்த புகார் மனுவை விசாரணையின் அடிப்படையில் காவல் நிலையத்தில் வந்து வழக்கு பதிவு செய்து பிறகு அந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு நீதிமன்றத்துக்கு நீங்கள் அதாவது உரிமையல் நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வரும்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்ப்பு கிடைப்பது வந்து எளிதாக மாறிவிடுகிறது. அதனால தான் நீங்கள் வந்து நேரடியாக உரிமையல் நீதிமன்றத்திற்கு செல்லாமல் சம்பந்தப்பட்ட மாவட்ட பதிவாளருக்கு இந்திய பதிவு சட்டம் 83 பயன்படுத்தி அதன் மூலியமாக புகார் மனு கொடுத்து பிறகு அதன் மூலியமாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணி பிறகு அதை கொண்டு நீங்கள் வந்து உரிமையல் நீதிமன்றத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த
தீர்வு கிடைப்பது வந்து ரொம்ப எளிதாக மாறிவிடுகிறது. அதனால தான் நான் வந்து இந்த 2வது வழியை வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா எல்லோரும் இந்த மாவட்ட பதிவாளர் மூலமாக அந்த புகார் மனு வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை இந்த மாவட்ட பதிவாளர் வந்து உங்களுக்கு வந்து எந்த வகையிலையும் ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னா இந்த உயர்நீதிமன்றம் சொல்லிக்கக்கூடிய அந்த வழிகாட்டு நெறிமுறையை வந்து பின்பற்ற சொல்லி நீங்கள் வந்து வற்புறுத்தலாம். அதோடைய நகல் காப்பியை வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. இப்படித்தான் போலியாகவோ அல்லது ஆள் மாறாட்டம் மூலமாக ஒரு சொத்து வந்து பதிவாயிருக்கு அப்படின்னா இந்த வழிகளை பயன்படுத்தினா நீங்கள் வந்து எளிதாக அந்த போலியான பத்திரத்தை வந்து ரத்து செய்ய முடியும். நண்பர்களே, இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள்.